ஃபர்ஸ்ட் வந்து விஷால் அவர்கள், அன்சிதா அவர்கள், லாஸ்ட்லி அவர்கள், விஜய் டிவி. ஸோ இவங்களுக்கு வந்து பாராட்டு. ஏன்னா சம்பவம் வந்து அப்படி. விஷால் அவர்களுடைய பாடல் கிட்டத்தட்ட 1,10,000 வியூவை நோக்கி போய்கொண்டிருக்கு. ஸோ அது தொடர்பான ஒரு அப்டேட். அடுத்தது அன்சிதா அவர்கள் இப்போதான் வந்து பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் முகப்புத்தகம். அதில் அவங்களுடைய ஒரு வீடியோ வந்து மொழி தாண்டி செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க பெண்கள் மத்தியில். அந்த சம்பவம் நான் இப்போதான் வந்து பார்த்தேன். சரிங்களா, கிட்டத்தட்ட 3 மில்லியன் வியூக்கு கிட்ட போயிருக்கு. பல லட்சக்கணக்கான லைக் வந்து வந்திருக்கு. பல பேர் மொழி தாண்டி ஷேர் பண்ணியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனோட. சரி, அது என்ன முடியும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து லாஸ்ட்லி அவர்கள், முதலாவது இலங்கை பெண் இந்த ஜெனரேஷன்ல. ராதிகா மேம் அவர்களுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட்லியா தான் அவங்களுடைய பேரை வந்து இப்போ அந்த 2K ஜெனரேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதுல வந்து பேர் பதித்திருக்காங்க தமிழ் சினிமால. அது என்ன விடயம்ன்றதை பார்க்கலாம். விஜய் டிவி வைத்த ஒரு ஆப்பு ஒன்று சோஃபா கேங்குக்கும் அப்புறம் இந்த கோவா கேங்குக்கும். சரிங்களா, அந்த கேங்குக்குள்ளே நிறைய பித்தலாட்டம் இருக்கு. அதை பற்றி ஒரு விடயம் ஒன்று. சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷால் அவர்கள் பொதுவாக ஒரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உச்சத்துக்குள்ள போனவங்க இப்ப வந்து நம்ம தேட வேண்டிய கிடக்கு. ஏன்னா இதுதான் டக்குன்னு ஒருத்தங்க மேலே போறாங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. ஆனா ஒருத்தங்க வந்து அப்படியே மெதுவா ஆமை மாதிரி போனாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்து போவாங்க. உதாரணத்துக்கு நான் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை கூட சொல்வேன். எவ்வளவு போராட்டம் ஒரு ஃப்ரேம்ல வர்றதுக்கு அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் போராடி இருப்பாரு சான்ஸ் கேட்டு. அதுக்கப்புறம் பல கம்பெனிகள் ஏறி இறங்கிய 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு புதுப்பேட்டை படத்துல தனுஷன் அவர்களுடைய 2 ஃப்ரேமோ 1 ஃப்ரேமோ வர்றதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே படிப்படியா போய் வந்து பீஸான்ற படத்துல கதாநாயகன் ஆனாரு 2012 என்னமோ. கிட்டத்தட்ட ஒரு 4-3-5 வருஷம் காத்திருப்பு போராட்டம். ஸோ இதுதான் ஒருத்தங்க ஒரு ஹீரோ வாழ்க்கையில உருவாகிறதுன்னா டைம் எடுக்கும். விஷால் அவர்களும் அந்த ரீதியில்தான். அவருடைய பாடல் வரைக்குள்ள பெருசா மக்களிடம் பல பேருக்கு தெரியாது எங்க போய் பார்க்கறது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அந்த பாடல் வந்து ஒரு 4வது-3வது நாள்ல 1 லட்சம் வியூவை தாண்டி இருக்கு. கிட்டத்தட்ட 2 நாளைக்குள்ள 70,000-75,000 வியூவுக்கு கிட்ட வந்து போயிருக்கு. சரிங்களா, இதுதான் உண்மையான வெற்றி. என்னுடைய கணிப்பு கரெக்டா இருக்கிற பட்சத்துல அப்படியே வந்து 5 லட்சத்துக்கு கிட்ட போகும். வெயிட்டிங். சரிங்களா, அற்புதமா இருக்கு அவருடைய பாடல். பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, பாருங்க, லைக் பண்ணுங்க. இது வந்து விஷால் அவர்களுடைய ஒரு சக்சஸ் தொடர்பான ஒரு அப்டேட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா அவர்கள். ஸோ மக்களே, இப்போ பல பேர் வந்து அந்த பிக் பாஸ் டைம்லயே, அதாவது பல பேர் அப்படின்னா இந்த நியாயமா உண்மையை பேசுவாங்கல்ல, அவங்களோட பேசக்குள்ள ஒரு சின்ன ஒரு விடயம் என்னன்னா, நான் வந்து அன்சிதா அவர்களை பத்தி ஒரு விடயத்துல மட்டும் அவங்க மேல நான் குறைய சொல்லியிருப்பேன். எப்ப அப்படின்னா, அவங்க வந்து முத்துக்குமாரன் அவர்களுக்கு, அதாவது சௌந்தர்யாவை ஹக் பண்ணுவாங்கல்ல, அது சௌந்தர்யான்றது ஓகே விடுங்க, அதை பத்தி நம்ம பேச வேணாம். அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி நான் வந்து அவங்கள குறை வந்து சொல்லல. அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. முக்கியமா அந்த சாப்பாட்டு விடயம், முத்துக்குமாரன் அவர்கள், அன்சிதா அவர்கள் அந்த ஒரு சாப்பாட்டு விடயம் வந்துச்சுல்ல, அவங்க அன்சிதா அவர்கள் வந்து முத்துவோட டீமுக்கு போகக்குள்ள அவங்களுக்கு சாப்பாடு வைக்காம சாப்பிட்டாங்க அப்படின்னு அது ஒரு பெரிய இஷ்யூவா வரப்போகுது அப்படின்னு அந்த PR கூட்டணி நினைச்சு கொண்டிருக்குள்ள சேது அண்ணா வந்து அதை பாராட்டி, இவங்க நினைச்சாங்க அவர் வச்சு செய்வாருன்னு, ஆனால் அவர் பாராட்டி விட்டாரு. அப்ப நம்ம அவங்க மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் செய்யா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு வீடியோ ஒன்று, அது நான் அப்ப பேசியிருப்பேன், பல விடயம் பேசியிருப்பேன். ஆனால் பல பேர் அதை மறைச்சிருப்பாங்க. அது இப்பதான் ஃபேஸ்புக்கில் ஒரு சகோதரி வந்து அனுப்புனாங்க, நான் வியூவை பாருங்க அண்ணா அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட 3 மில்லியன் வியூவை தாண்டி போய்கொண்டிருக்கு. என்ன அப்படின்னா, மஞ்சரி அவர்களை சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு டாஸ்க் என்ற பேரில் ஒரு விடயம் பண்ண சொல்வார். இப்படி ஜம்மணி வரணும் அப்படின்ற மாதிரி. அப்ப அங்கே இருந்த பெண்கள் பல பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாங்க. பல ஆண்கள் எதுவுமே வந்து சொல்லல. ஆனா அன்சிதா அவர்கள் தான் வந்து அதை தட்டி கேட்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது எண்ணுவாங்க. நீங்க வேணும்னா ஒரு பண்ணி காமிங்க அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, இது சரியா ப்ரோ, நீங்க பண்றது சரியா ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. அந்த மொமெண்ட் எல்லாம் அப்படி ஒரு கூஸ் பம்ஸா இருக்கும். இது வரைக்கும் பிக் பாஸ் தமிழ்ல அப்படி யாருமே வந்து பண்ணல, அந்த தட்டி கேட்கல. சீசன் 1ல ஓவியா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெண்கள்ல இப்படி ஒரு தரமான சம்பவம் யாருமே வந்து பண்ணல.
பல பேர் அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து பேசாம மறைக்கணும் அப்படின்னு அப்ப பிக் பாஸ் நடக்கைக்குள்ள வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு மாஸ் மொமெண்ட். ஆனா இப்ப அதை வந்து மொழி தாண்டி பல பேர் வந்து அந்த டைம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, இப்பயும் செலிப்ரேட் பண்றாங்க சோசியல் மீடியாவில் அப்படி என்பது இப்பதான் என்னுடைய பார்வைக்கு வந்தது. ஸோ இதுதான் அன்ஷிதா. பல பேர் சொல்ற ஒரு விடயம் என்னன்னா, இந்த சில பேர் பிஆரை வச்சுட்டு போனாங்கல்ல, அப்படி அன்ஷிதா அவர்கள் மட்டும் ஒரு பிஆரை வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அன்ஷிதா டாப் 2 டாப் 3 வந்திருப்பாங்க. ஏன்னா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதா பிஆரோட வேலை. அப்ப அன்ஷிதா பற்றிய விடயங்கள் பல பேர் வெளியில வரக்கூடாது, நல்லபடியாக வெளியில வரக்கூடாது, அவங்களுடைய அந்த நெகட்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பல பேர் பண்ணாங்க. பட் இதுதான் உண்மை. அன்ஷிதா இஸ் a very strong and bold contestant. அதுக்கு வந்து இது உதாரணம். இப்ப பல மக்கள் அதை பாராட்டுவது, அது பல பேரை சென்றடைவது அவங்களுடைய உண்மைக்கு கிடைத்த வெற்றி. சரிங்களா? இது இன்று வந்து அன்ஷிதா அவர்கள் தொடர்பாக சில சகோதரர்கள் நமக்கு அனுப்பினது, அதை பார்த்ததை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி பண்ண சம்பவம், இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவா கேங்கு சோபா கேங்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்குன்னு அந்த ஒரு பாட்டோ ஒரு மொமெண்டோ விஜய் டிவி தரப்புல இருந்து குடிக்கல அப்படின்னாங்க. அது வரவேற்கத்தக்க விடயம். ஏன்னா இப்ப கோவா கேங்ல இருக்கிறவங்க எல்லாமே ஒரு கிரீம் மொமெண்ட், ஒரு கொண்டனுக்காக தான் பண்றாங்க. அதெல்லாம் கொண்டாடக்கூடாது. வீட்டுக்கு முதவாது, நாட்டுக்கு முதவாது. இன்னொன்னு சோபா கேங்ல அப்படின்னா உண்மையிலேயே அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது. சோபா கேங்ல அப்படின்னா உண்மையான அன்புல இருக்கிறது தீபக், முத்துக்குமரன். இவங்க 2 பேரும் தான் எதையும் எதிர்பார்க்காம அன்புல இருக்காங்க. ஆனா மீதி 2மே வந்து இவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு, முத்துக்கும் தீபக்குக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு, அப்ப இவங்க கூட இருந்தா அந்த ஃபேன் பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரீதியிலாம் இருக்காங்களே தவிர உண்மையா இல்லை. அப்ப இதெல்லாம் கேங்கோ ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணுமே இல்லை, செல்ஃபிஷ், இன்னொன்று கிரிங்கு, அவ்வளவுதான். அப்ப அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேணாம்னு விஜய் டிவி பண்ணது சபாஷ். சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்லி அவர்கள், ராதிகா, ஆக்ட்ரஸ் ராதிகா மேம் வந்து இலங்கையை சேர்ந்தவங்க. அவங்க தமிழ் சினிமாவில் கொடியேற்றி பறந்த அளவுக்கு வேற யாருமே இலங்கையிலிருந்து ஒரு ஹீரோயின் வந்து கொடியேற்றி பறக்கல, ஹீரோயினோ ஹீரோவோ. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் இப்ப லாஸ்ட்லியா அப்படின்ற ஒரு இலங்கையில பிறந்த ஒரு பெண் நடித்த ஒரு படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. அதுல ஹீரோயின் இலங்கையை சேர்ந்தவங்க லாஸ்ட்லியா அப்படி என்பது வரவேற்கத்தக்க விடயம், பாராட்டத்தக்க விடயம். ஏன்னா உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு வந்து தமிழ் சினிமால நடிக்கணும், தமிழர்கள் மட்டுமில்ல வேறு மொழியில பிறந்தவர்கள் கூட இப்ப இந்தியன் சினிமால தமிழ் சினிமால நடிக்கணும் அப்படி என்பதுதான் விருப்பம். அப்ப அதற்கு ஒரு பயம், ஒரு தயக்கம் ஒன்று இருந்துச்சு. அப்படி வந்தா சாதிக்க முடியுமா, நிலைக்க முடியுமான்னு. அப்படி வந்தீங்கன்னா உங்ககிட்ட திறமை இருந்துச்சுன்னா, விடாமுயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அப்படி என்பதை லாஸ்ட்லி அவர்களுடைய இந்த வெற்றி வந்து ஒரு வரலாற்றை திரும்ப கொண்டு வந்திருக்கு. அதுக்கு லாஸ்ட்லி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுடைய ஜென்டில் உமன் அடுத்த படம் அதுவும் இதே மாதிரி வெற்றி பெறணும் என்பது நம்ம எல்லாரோட விருப்பம். தொடர்ந்து அவங்க தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறக்கணும் என்றது என்னுடைய வாழ்த்து. சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.